Hi students, it's Faisal. Have a good day. இப்போ functions சார்புகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ரைட். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதற்கு அந்த ஹெட்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து ரீகால் பண்ணிக்குவோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, இன்னொன்று வந்து ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இந்த ரிலேஷன்ஸ் என்னன்னு கிளியரா தெரிஞ்சுன்னா சார்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஈஸியா வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரெண்டு செட் A and B அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் ஆர்டர்டு பேர்ஸா வரிசைப்படுத்தி எழுதுறது, வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளாக எழுதுறது. AB அப்படிங்கிற ஆர்டர்டு பேர்ஸா எழுதுறது. சரிங்களா? இந்த A அப்படிங்கிற ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏல வந்திருக்கணும், இந்த ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பி இருந்து வந்திருக்கணும். இப்படிப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள். சரி, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு செட்டுக்கு இடையிலான கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இந்த செட்ல ஒரு 3 எலமெண்ட், இந்த செட்ல ஒரு 2 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா மொத்தம் நம்ம இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொன்னா 6 காம்பினேஷன் நம்மளால எழுதிக்க முடியும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு A அப்படிங்கிற செட்ல வந்து நான் 1 2 3 எடுத்துக்கிறேன். B அப்படிங்கிற செட்ல A, B அப்படின்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிட்வீன் A and Bங்கிறத A கிராஸ் B ன்னு சொல்லுவாங்க. இந்த A கிராஸ் B ல என்ன எலமெண்ட்லாம் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு 1, A வரும், ஒரு 1, B வரும், அண்ட் ஒரு 2, A, ஒரு 2, B, அண்ட் ஒரு 3, A, ஒரு 3, B. ஓகே, ஒரு 3, B. இந்த மாதிரி வரிசைப்படுத்தப்பட்ட சொல்லுங்க 1, A, 1, B, 2, A, 2, B, 3, A, 3, B அப்படிங்கிற இந்த ஆர்டர்டு வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வரும் நமக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு அடுத்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டர்டு பிளஸ் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே செகண்ட் எலமெண்ட் கூட ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ல ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடா கனெக்டட் ஆயிருக்கும், ஏதாச்சும் ஒரு ரிலேஷனோட பேஸ்ல கனெக்டட் ஆயிருக்கும் இந்த ரெண்டு எலமெண்ட்டும். சரிங்களா? சோ அதைத்தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப ரெண்டு செட்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடியதா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ரெண்டு செட்ல உள்ள எல்லா நம்பரையுமே மொத்தமா கனெக்ட் பண்ணிக்கணும். ரிலேஷன் அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கறத பர்டிகுலரா சொல்லக்கூடியது. அப்போ இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டினுடைய சப்செட்டா இருக்கும், உட்கணமாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னுடைய உட்கணமாக இருக்கும். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே ரிலேஷனா இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் ரிலேஷன்ஸ் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருக்கும். சொல்லுங்களா? ரிலேஷன்ஸ் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருக்கும் நமக்கு. ஓகே, ரைட். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சிம்பிளி ஏங்கிற செட்ல உள்ள எலமெண்ட் பிங்கிற செட்ல உள்ள எலமெண்ட் சேர்த்து எழுதுறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஏங்கிற செட்ல உள்ள எலமெண்ட்ஸ் பிங்கிற செட்ல எலமெண்டோட சேர்த்து ஆர்டர்டு பேர்ஸ் எழுதிக்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுலாம் தெரியாது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு. ரெண்டு எலமெண்ட் சேர்த்து எழுதுனது ஒன்று இங்க இருக்கிற ஒன்றை கொண்டு போய் A கூட சேர்க்கும், ஒன்றை கொண்டு B கூட சேர்க்கும். 2A 2B 3A 3B இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூட சேர்த்து எழுதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பட் ரிலேஷன்ஸ்ங்கிறப்ப அது ரெண்டுக்கு இடையில என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் அது ரிலேஷன்ஸ்ல வரும். இந்த ரெண்டு 1 and A இடையில ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் ரிலேஷன்ல வரும். இந்த ரெண்டு இடையில ரிலேஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து ரிலேஷனா வர ஜஸ்ட் an ஆர்டர்டு பேர், ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடியா மட்டுமே இருக்குமே தவிர அது வந்து என்ன இருக்க ரிலேஷனா நமக்கு இருக்காது. ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சார்புகள் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஸ்னுடைய சப்செட். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் சார்புகள் அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஸ்னுடைய சப்செட். ஓகேங்களா? சோ என்ன சொல்றோம் பாருங்க, டெஃபினேஷன் படி இரண்டு வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில், இரண்டு வெற்றில்லா கணங்கள் AB இவற்றுக்கு இடையே உள்ள பல உறவுகளில் ரிலேஷன்ஸ், பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் இருக்கிறோம். அப்ப ரிலேஷன்ஸ்லயும் செலக்டிவா ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். among several functions that exist between two non-empty sets க்கு இடையில எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப்ல some special relations are important for further exploration. such relations are called functions. அந்த ரிலேஷன்ஸ்க்கு பேர் தான் functions. அப்ப இந்த functions அப்படிங்கிறது ரிலேஷன்ல ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஸை மட்டும் தான் எடுக்கணும். அப்ப இங்க கண்டிஷன்ஸ் அதிகமாகுது. என்ன மாதிரியான ரிலேஷன்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லையா?
A cross Bங்கிறது சிம்பிளி ஆர்டர்டு பேர்ஸ், அவ்வளவு வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள். அதுல ரெண்டுக்கும் இடையில எங்க ஒவ்வொரு ஜோடியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு இடையில என்ன மாதிரி ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னா அது ரிலேஷன்ஸ். அப்போ ஒரு கண்டிஷன் வர்றப்ப என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கம்மி ஆகலாம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட் கம்மி ஆகலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அதிகமாகுது. ஒரு குறிப்பிட்ட உறவுகளை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம், குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா டிக்ளேர் பண்றோங்க நம்ம. சரிங்களா? சோ அது மட்டும் தான் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஸோட சப்செட், ரிலேஷன்ஸ்ங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட். ஓகேவா? சோ கிளியரா சொல்றதா இருந்தா எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷனா இருக்கும். பட் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ரிலேஷன்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருக்கும். பட் எல்லா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ரிலேஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ ஆப்வியஸ் என்னது பாருங்க, எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன்ஸ், எல்லா ரிலேஷன்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்ப ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஸோட சப்செட், முதல் விஷயம். ஓகே. அடுத்து இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன், வரையறை என்ன சொல்றாங்க, x மற்றும் y என்ற இரு வெற்றில்லா கணங்களுக்கு இடையேயான ஒரு உறவு f இல் ஒவ்வொரு x belong to capital X இருக்கும், ஒவ்வொரு x belong to capital X இருக்கும் ஒரே ஒரு y belong to capital Y கிடைக்கிறது. ஓகேவா? ஒவ்வொரு x belong to capital X க்கும் ஒரே ஒரு y belong to capital Y கிடைக்கிறது எனில் f ஐ நாம் சார்பு என்கிறோம். இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க பாருங்க, a relation f between two non-empty sets x and y is called a function from x to y. x இலிருந்து y இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றப்ப எந்த கணத்தோட கனெக்ட் பண்றோம், எந்த செட்டை எந்த செட்டோட கனெக்ட் பண்றோம், அப்ப எதுல இருந்து கனெக்ஷன் உருவாக்க போறோம், எது கூட கனெக்ட் பண்ண போறோம், இந்த ரெண்டுமே இங்க முக்கியமா சொல்லப்படும். சரிங்களா? அப்ப x ல் உள்ள எலிமெண்ட்டை பூரா எடுத்து y கூட கனெக்ட் பண்ண போறோம் நம்ம. சரிங்களா? சோ இப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு x belong to capital X, if for each x belongs to capital X, capital X இருக்கக்கூடிய ஒவ்வொரு x இருக்கும், capital X ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு x இருக்கும், there exists only one y in capital Y, capital Y ல ஒரு y அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கணும். சரிங்களா? சோ இதனோட அர்த்தத்தை நம்ம டைரக்டா பார்க்கறப்ப கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். என்னன்னா, இப்போ நான் ரெண்டு கணம் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துட்டேன், y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ரெண்டு கணம். இப்போ x ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 1 2 3 ன்னு எடுத்துக்கிட்டேன், y ல இருக்கிற எலிமெண்ட் வந்து a b c ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இந்த இத பார்த்தா ஸ்மால் x அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல் X ல இருக்கக்கூடிய சின்ன ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்மால் x அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் x தான் 1 2 3. ஒவ்வொரு x இருக்கும் இணையா ஜோடியா y ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த 1 அப்படிங்கிற எலிமெண்ட் a கூட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னோட f பொறுத்து இந்த 1 அப்படிங்கிற எலிமெண்ட் a கூட கனெக்ட் ஆகுது. இந்த 1 a கூட கனெக்ட் ஆச்சுன்னா இது a கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகணும், வேற எந்த நம்பர் கூட இந்த 1 கனெக்ட் ஆகக்கூடாது. அதான் விஷயம். இந்த 1 வந்து a கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இந்த 1 வந்து கோடொமைன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆகும். இது டொமைன், இது கோடொமைன், இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். அப்படிதானா? ரிலேஷன்ஸ்லயே படிச்சிருக்கோம். மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? அது மதிப்பகத்தில் உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு கோடொமைன்ல ஒரே ஒரு எலிமெண்ட் கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகணும், எல்லா எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆகக்கூடாது. பட் நம்ம ரிலேஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன சொன்னோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கொண்டு போய் இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கொண்டு போய் இப்போ இந்த 1 கொண்டு ABC கூட கனெக்ட் பண்ணுவோம், 2 கொண்டு ABC கூட கனெக்ட் பண்ணுவோம், 3 கொண்டு ABC, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கூட தான் கனெக்ட் பண்ணணும். சொல்றீங்களா? இப்போ 2 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் கொண்டு போய் என்ன செய்யலாம், C கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3 அப்படிங்கிற எலிமெண்ட் கொண்டு போய் அகைன் A கூடயே கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு எனக்கு அனுமதி இருக்கு, அலோட் இருக்கு. சொல்ல புரியுங்களா? சோ அப்ப 3ங்கிற எலிமெண்ட் Aங்கிற ஒரு நம்பர் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. சொல்ல புரியுங்களா? இப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பர் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்போ சப்போஸ் இங்க வந்து ஒரு D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செட்டிலேயே எக்ஸ்ட்ரா வந்து D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 அப்படின்னு எடுத்திருக்கேன் இல்லையா எலிமெண்ட், இந்த 3 அப்படிங்கிற எலிமெண்ட் A கூடயும் கனெக்டடா இருந்து D கூடயும் கனெக்டடா இருக்கக்கூடாது. A கூடயும் கனெக்டட், D இந்த 3 அப்படிங்கிற எலிமெண்ட் 2 எலிமெண்ட் கூட கனெக்டடா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருந்தா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து அலோடு கிடையாது. இந்த 3ங்கிற எலிமெண்ட் A கூடயும் கனெக்டா இருக்கும், D கூடயும் கனெக்ட், இதுக்கு வந்து அலோடு கிடையாதுங்க. அதான் தெளிவா சொல்றாங்க. என்னன்னா, டொமைன்ல உள்ள மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் துணை மதிப்பகத்தில் உள்ள கோடொமைனில் உள்ள ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்போடு இருக்கும், கனெக்டடா இருக்கும்.
சொல்ல புரியுங்களா? சோ நீங்க ஒரே ஒரு மதிப்பு அப்படின்னு எப்படி புரிஞ்ச கூடாது, இங்க இருக்கிற 3 எலிமெண்ட்டுமே ஏக்கு மட்டும் தான் போகும், அல்லது 3 எலிமெண்ட்டுமே பிக்கு மட்டும் தான் போகும், 3 எலிமெண்ட்டுமே சிக்கு மட்டும் தான் போகும், அப்படி அர்த்தம் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் கனெக்டடா இருக்கும். ஆனா 3மே ஏ கூட இருந்தாலும் தப்பு கிடையாது, 3 எலிமெண்ட்டுமே ஏல கனெக்ட் ஆனாலும் தப்பு கிடையாது, 3மே பில கனெக்ட் ஆனாலும் தப்பு கிடையாது, இங்க இருக்கிற எல்லாமே சில கனெக்ட் ஆனாலும் தப்பு கிடையாது, அது எல்லாமே அக்செப்டட் தான். பட் அப்படித்தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? சோ இங்க பார்த்தாலும் கூட தெரியும், ஒவ்வொரு எக்ஸிற்கும் ஒரே ஒரு y தான் கிடைக்கும். அப்ப எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும் போல இருக்கு, அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நம்பராகவும் இருக்கலாம், அதுவும் அலௌட் தான். இங்க இருக்கிற எல்லா நம்பருக்கும் சேர்த்து இங்க ஒரே ஒரு இமேஜும் இருக்கலாம், அதுவும் அலௌட் தான். சொல்ல புரியுதுங்களா? சப்போஸ் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற 1 2 3 இங்க இருக்கக்கூடிய ABC எல்லாமே A கூட மட்டுமே கனெக்டடா இருக்கலாம், இது அலௌட் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற ஒரு நம்பர் கூட, 1 அப்படிங்கிறது A கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகுது, வேற எது கூட கனெக்ட் ஆகல. 2ங்கிறது A கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகுது, வேற எது கூட கனெக்ட் ஆகல. நம்ம டெஃபினேஷன் படி அப்படிதான் இருக்கணும். இங்க இருக்கிற சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களும் துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணுடன் கனெக்டடா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? அது தனித்த எண்களாகவும் இருக்கலாம், ஒரே எண்ணாவும் இருக்கலாம், அதை பத்தி அது கிடையாது. எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களோட இந்த எண்கள் வந்து கனெக்டடா இருக்கக்கூடாது. இதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கறது எப்படி டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, f கோலன் வச்சு x2y அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோ மார்க் வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கோலன் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த கோலனை ஃப்ரம் அப்படிமா, இதில் இருந்து. f from அப்படின்னா f x இல் இருந்து, 2 இது வரை, எது வரை, y வரை, இப்படிதான் எழுதுவோம். சொல்ல பாருங்களா, f from x to y, f ஆனது x இல் இருந்து y வரை வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, சோ இது வந்து from அப்படின்னு சொல்லுவோம், x இல் இருந்து y வரை, f from x to y அப்படின்னா x இல் இருந்து y வரை. அப்ப x ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் இந்த x ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் பூரா கொண்டு போய் y ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல கனெக்ட் பண்ண போறோம், அவ்வளவு விஷயம். சரிங்களா? சோ இங்க கண்டிஷன் எடுத்து x ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் கூட கனெக்டடா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட கனெக்டா இருக்கணும், எல்லாமே ஒரே எலிமெண்ட் கூட கனெக்டா இருக்கலாம். x ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் y ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் கூட கனெக்டா இருக்கலாம், ஏதாவது ஒவ்வொரு தனித்தனி எலிமெண்ட் கூட கனெக்டா இருக்கலாம். இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட் இங்க இருக்கிற 2 எலிமெண்ட் கூட கனெக்டா இருக்க கூடாது. சரிங்களா? இதான் கண்டிஷனிங். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்க, comparing the definitions of relations and functions, we see that every function is a relation. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ரிலேஷன். என்ன செய்றோம், x ஐயும் y ஐயும் நம்ம ரிலேட் பண்ண தான் செய்றோம். இங்கேயும் xங்கற செட்ல உள்ள எலிமெண்ட் போறோம், yங்கற செட்ல உள்ள எலிமெண்ட் கூட ரிலேட் பண்றோம். சரியா? உறவு ஏற்படுத்துறோம். x ல உள்ள கணங்களுக்கு x அப்படிங்கிற கணத்துல உள்ள எலிமெண்ட்க்குலாம் y ல இருக்கிற கணத்துக்கு கூட உறவை ஏற்படுத்துறோம். சோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் தான். thus functions are subsets of relation. எனவே சார்புகள் என்பது உறவுகளினுடைய உட்கணம். எனவே சார்புகள் என்பது உறவுகளினுடைய உட்கணமாகும். சரிங்களா? and relations are subsets of a Cartesian product. பாரு சொன்னேன் இல்லையா, உறவுகள் என்பது கார்ட்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணமாகும். அப்ப என்ன மீனிங்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஸினுடைய உட்கணமா இருக்கும், ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டினுடைய உட்கணம், சப்செட்ஸா இருக்கும். Fங்கறது R ஓட சப்செட், Rங்கறது A cross B னுடைய சப்செட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இது வந்து டெஃபினிஷன். இப்போ நார்மலா நமக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா எப்படி எடுத்துக்கலாம், புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே, நான் இப்படி ஒரு 2 செட் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. ஓகே, X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்திருக்கேன், and Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் நான் ரொம்ப எளிமையா புரியணும் அப்படிங்கறதுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த X அப்படிங்கறத சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இந்த y அப்படிங்கறத பூரா இந்த சில்ட்ரன்ஸ்னுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இது எல்லாமே சில்ட்ரன்ஸ், குழந்தைகள், இது எல்லாமே இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ்னுடைய செட்னு எடுத்துக்கோங்க நீங்க. சரிங்களா? இங்க வந்து கொஞ்சம் குழந்தைகள் இருக்காங்க இந்த மாதிரி. சரிங்களா? இங்க வந்து இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சு கனெக்ட் பண்ணா எது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நம்மளால தெளிவா சொல்லிட முடியும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணாலே போதும், f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நம்மளால தெளிவுபடுத்திட முடியும். ஓகேவா? ரைட். சோ என்ன மாதிரி கனெக்ஷன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா பேரண்ட் இருந்தே ஆகணும். பேரண்ட் இல்லாம குழந்தைங்க இருக்க கூடாது. இதுனா பேரண்ட் இல்லாம குழந்தைங்க இருக்க கூடாது. சொல்ல புரியுங்களா? இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா பேரண்ட் இருந்தே ஆகணும்.
சொல்ல போறீங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் பேரண்ட் இருந்தே ஆகணும். சரிங்களா? சோ அப்படி ஒரு ரிலேட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பா இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலிமெண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலிமெண்டோட கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பா. அப்ப இங்க என்ன அர்த்தம்? டொமைன்ல இதைத்தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? டொமைன். இதுக்கு பேர் வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து கோடொமைன். மதிப்பகம், துணை மதிப்பகம். துணை மதிப்பகம், இதுக்கு பேர் வந்து மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதிப்பகம், துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அப்ப என்ன அர்த்தம்னா மதிப்பகத்துல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்கக்கூடாது. மதிப்பகத்துல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கணும். ஆயிருந்தாதான் அது ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் இல்லாம குழந்தைங்க கிடையாது இல்லையா? சோ அப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பேரண்ட் இருந்தே ஆகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே. செகண்ட் ரூல், இங்க இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். சரி, நமக்கு நம்மளே பார்ப்போம். நம்ம கிளாஸ்லயே ட்வின்ஸ் படிப்பாங்க. சில ஒரே கிளாஸ்ல ட்வின்ஸ் படிப்பாங்க, இரட்டை குழந்தைகள் படிப்பாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே பேரண்ட் தான். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இரண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு இரண்டு பேரண்ட் வரக்கூடாது. சொல்ல போறீங்களா? சோ எனக்கு எது அலௌட் அப்படின்னு சொன்னா இந்த இருக்கு இல்லையா? இப்போ இந்த குழந்தைக்கு இருக்கு, இந்த குழந்தைக்கு இங்கதான் பேரண்ட். ஓகேவா? சிமிலர் தட் இந்த குழந்தைக்கும் அவங்களே பேரண்டா இருக்கலாம். முதல்ல இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு பேரண்ட் இருக்கலாம். அப்ப என்னத்த பாருங்க, இங்க இருக்கிற எலமெண்ட்டுக்கு இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது எலமெண்ட் அதுவும் ஒரு தனி எலமெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிற எந்த எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகாது. சொல்ல புரியுதுங்களா? சோ ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கக்கூடாது. சப்போஸ் எனக்கு இங்க இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு போய் நான் இந்த பேரண்டோடையும் கனெக்ட் பண்றேன், இந்த பேரண்டோடையும் கனெக்ட் பண்றேன், இது வந்து நாட் அலௌட் நமக்கு. சொல்ல புரியுங்களா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நாட் பெர்மிட்டட். அப்ப ரெண்டு கண்டிஷன் தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு கண்டிஷன் என்ன? டொமைன்ல எந்த எலமெண்ட்டும் மிச்சம் வரக்கூடாது. டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பா கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆனா மட்டும்தான் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்க டெஃபினேஷன் வச்சு புரிஞ்சுக்கிறோட இது கொஞ்சம் எளிமையா இருக்கும். சரிங்களா? சோ டொமைன்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பேரண்ட் இருந்தே ஆகணும். டொமைன்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பேரண்ட் இருந்தே இருக்கணும். சரிங்களா? சோ டொமைன்ல எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கணும், முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், டொமைன்ல உள்ள ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கக்கூடாது. டொமைன்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கக்கூடாது. பட் ரெண்டு குழந்தைக்கு ஒரு பேரண்ட் இருக்கலாம். ரெண்டு குழந்தையோ, மூணு குழந்தையோ, நாலு குழந்தையோ, எத்தனை குழந்தை, நிறைய குழந்தைங்களுக்கு ஒரே பேரண்ட் இருக்கலாம். சொல்ல புரியுங்களா? ஆனா ஒரு குழந்தைக்கு நிறைய பேரண்ட் வரக்கூடாது. ஒரு குழந்தைக்கு நிறைய பேரண்ட் வரக்கூடாது. அப்போ என்ன, இங்குள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு ரெண்டு எலமெண்ட் கனெக்ட் ஆகக்கூடாது. சொல்ல போறீங்களா? இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தாலே அது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா எந்த குழந்தையோடும் கனெக்ட் ஆகாம பேரண்ட்ஸ் இருக்கலாம். எந்த குழந்தையோடையும் கனெக்ட் ஆகாம பேரண்ட்ஸ் இருக்க அலௌட் உண்டு நமக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு செட் வரையணும் பாருங்க. அதே மாதிரி எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டேன். இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், எக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ல வந்து இத்தனை குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒய்ல வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இவங்க தான் பேரண்ட். ஓகேவா? செகண்ட் குழந்தையோட பேரண்ட்டும் தேர்ட் குழந்தையோட பேரண்ட்டும் ஒரே ஆள். ஓகேவா? இப்படி இருக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த தேர்ட் சைல்டு இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் சைல்டோட பேரண்ட் இவங்களா இருக்கலாம். ஓகே. இந்த ஃபோர்த் சைல்டோட பேரண்ட் இவங்களா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே ஒரு எலமெண்ட் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட் கனெக்ட் ஆகும். அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெஷலா ஒரு ரெண்டு கேஸ் இருக்கு பாருங்க. என்ன கேஸ் இருக்கு? இந்த ஒண்ணு இருக்கு, இந்த ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு எலமெண்ட் இந்த ஒரு எதோட கனெக்ட் ஆகாம இருக்கு. அப்படி இருக்கலாம். என்ன அர்த்தம்? பேரண்ட்ஸ் வித்தவுட் சைல்டு, குழந்தைங்க இல்லாம பேரண்ட்ஸ் இருக்கலாம். குழந்தைங்க இல்லாம பேரண்ட்ஸ் இருக்கலாம். அது வந்து அலௌட் எனக்கு இங்க. ஓகேங்களா? பட் பேரண்ட்ஸ் இல்லாம குழந்தைங்க இருக்கக்கூடாது. எனக்கு எக்ஸஸா குழந்தைங்க யாரோடையும் தரல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எம்டி இந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் தனிப்பட்ட முறையில எந்த யாரோடையும் கனெக்ட் ஆகாம இருக்கிறது எனக்கு அலௌடு கிடையாது. ஆனா இது அலௌடு. இந்த இருக்கு இல்லையா,
இந்த ரெண்டு பேர் வந்து இதோட கனெக்ட் ஆகாம இருக்கிறது இங்க அலௌட் எனக்கு, பட் இங்க அலௌட் கிடையாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல படிச்சிருப்போம், ரிலேஷன்ஸ்லயே படிச்சிருப்போம். அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஸோட டெஃபினேஷன் தெளிவா சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் இது வந்து டொமைன் சொல்லிட்டு கோடொமைன் சொல்றேன் இல்லையா, கோடொமைன்ல எதெல்லாம் கனெக்டட் ஆயிருக்கோ, எந்த எலமெண்ட் எல்லாம் கனெக்டட்ல இருக்கோ அதுக்கு பேரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் தமிழ்ல வந்து வீச்சகம் அப்படின்னு சொல்லி, இங்கே அதே ரிலேஷன்ஸ்ல படிச்சிருப்போம், அதே வார்த்தையை தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துறோம். கோடொமைன்ல எந்த எலமெண்ட் எல்லாம் கனெக்டட் ஆயிருக்கோ அதுக்கு பேரு ரேஞ்ச் வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இவ்வளவுதான் ஃபங்க்ஷன்ஸ். சிம்பிளா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இவ்வளவுதான். ரெண்டு செட்டு, இப்ப நான் பியூரா மேத்தமேட்டிக்ஸா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு செட்டு, ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கணும். முதல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், எந்த ஒரு எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டும் செகண்ட் செட்ல உள்ள ரெண்டு எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகாது, ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்டோட கனெக்ட் ஆகக்கூடாது. there is no element in x connected with more than one element in y. ஒய்ல இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களோட கனெக்டடா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட மட்டும் கனெக்ட் ஆகணும். இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தாலே போதும், மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இந்த ரெண்டு இருந்தாலே போதும், மிச்ச கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நம்ம குழுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னது, எல்லா எலமெண்ட்டும் இங்க கனெக்டடா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு எலமெண்ட், எந்த ஒரு எலமெண்ட்டும் இங்க இருக்கிற ரெண்டு எலமெண்ட் கூடயோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட எலமெண்டோட கனெக்டா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கூட மட்டும் தான் கனெக்டடா இருக்கும். அப்படி இருந்தா ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட் போடுறோம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியும் செட் இருக்கலாம். இது எக்ஸ், இது ஒய், எக்ஸ் ஒய். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ்ல கொஞ்சம் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒய்ல கொஞ்சம் நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் எலமெண்ட்ஸ். சரி, எக்ஸ்ல கொஞ்சம் எலமெண்ட்ஸ், ஒய்ல கொஞ்சம் எலமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ எக்ஸ்ல உள்ள எலமெண்ட் எல்லாமே, இப்போ இந்த எலமெண்ட்டும் இங்க தான் போய் கனெக்ட் ஆகுது, இந்த எலமெண்ட்டும் இங்க தான் போய் கனெக்ட் ஆகுது, இந்த எலமெண்ட் இங்க தான், இதுக்கு நமக்கு அலௌட் இருக்கு. சொல்லுங்களா? இங்க இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு ஒரே பேரண்ட் இருக்கலாம், நிறைய குழந்தைங்களுக்கு ஒரே பேரண்ட் இருக்கலாம். சொல்லுங்களா? அப்படிங்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இவர் தான் பேரண்ட், இவங்க தான் பேரண்ட். சரி, இது எனக்கு அலௌடு. அவங்க ரிமைனிங் இங்க இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்க இல்ல, இந்த குழந்தை, இந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்க யாரும் இங்க இல்ல, இந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்க யாரும் இங்க இல்ல. சொல்ல புரியுதுங்களா? சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எனக்கு ஃபங்க்ஷன் தான், இந்த கேஸ் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் தான். பட் இதே செக்மெண்ட்டை கொஞ்சம் வித்தியாசமான இப்படி வரையலாம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு 2 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு 4 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். சோ இப்போ நான் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஏங்கிற எலமெண்ட்டுக்கு இவங்களும் பேரண்ட், இவங்களும் பேரண்ட், அப்படி நம்மளால சொல்ல முடியும். ஒரு குழந்தைக்கு 2 பேரண்ட் வந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே. சோ இப்போ நீங்க அடுத்த क्वेश्चन கேட்கலாம், சார் இப்போ இந்த 2 எலமெண்ட், இந்த ஒரு எலமெண்ட் ரெண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, பட் இப்போ இந்த எலமெண்ட் வந்து ப்ராப்பரா இது கூட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த எலமெண்ட் ப்ராப்பரா இது கூட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே ப்ராப்பரா தான் சார் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ஒரு எலமெண்ட் தான ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. ஒரு எலமெண்ட் ப்ராப்பரா கனெக்ட் ஆகலனாலும் அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. சொல்றீங்களா? அதான் நம்ம சொல்றோம், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சொல்ல போறீங்களா? அப்ப எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒய்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த கண்டிஷனை வந்து நிறைவு செய்யணும், கொடுக்கப்பட்ட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் செய்யலனா கூட, ஒரு உறுப்பு அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணலனா கூட அந்த மொத்தமும் ஃபங்க்ஷன் கிடையாது. அந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில கூடிய ரிலேஷன் வந்து ஒரு சார்பு கிடையாது, அந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில ரிலேஷன் வந்து சார்பு கிடையாது. சொல்ல போறீங்களா? ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஓகே, ரைட். ஸோ சிம்பிளா ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ் வந்து இவ்வளவுதான். ஓகே, ஃபைன். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 2 செட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஒரு செட்டு, இந்த ஒரு செட், நான் 2 செட் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் நான் இப்படி ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த செட்டுக்கு பேர் வந்து எக்ஸ், இதுல இருக்க எலமெண்ட் அப்புறம் நான் ஏபிசிடி அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த எஃப் அப்படிங்கிற ரிலேஷன் என்ன செய்யுதுன்னா, இந்த எஃப்ல இருக்க எலமெண்ட் பூரா கொண்டு போய் ஒய்ல கனெக்ட் பண்ணுது. எஃப்ல இருக்க எலமெண்ட் பூரா கொண்டு போய் ஒய், இது வந்து ஒய்ங்கிற செட், ஒய்ல உள்ள எலமெண்ட் கூட கனெக்ட் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுது? இப்போ ஒய்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் பூரா என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
1 2 3 4 5 இந்த மாதிரி ஒயில் வந்து ஒரு 5 எலமெண்ட் இருக்கு, இது கூட கனெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? ரைட். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஏ அப்படிங்கிற எலமெண்ட்டை கொண்டு போய் நேராக 2 கூட கனெக்ட் பண்ணுது. ஏதோ ஒரு ரிலேஷன் அடிப்படையில் ஒரு காமன் ரிலேஷன், இந்த இருக்கிற செட்டுக்கும் இந்த செட்டுக்கு இடையில ஒரு காமன் ரிலேஷன் கிடைக்கும் போது அதான் எஃப்னு சொல்ல போகிறோம். நம்ம சொல்ல போகிறீங்க ஒரு பொதுவான பண்பின் அடிப்படையில் இந்த ஏயை கொண்டு போய் 2 கூட கனெக்ட் பண்ணுது, இந்த பியை கொண்டு போய் 3 கூட கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சியை கொண்டு போய் 1 கூட கனெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த டியை கொண்டு போய் 5 கூட இப்படி கனெக்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு எண்களும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எண்களோட கனெக்ட் ஆகுது. சரிங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு எண்களும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எண்களோடு கனெக்டட் ஆகுது. சொல்ல புரியுங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான், நமக்கு இப்படிதான் இருக்கணும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இப்படிதான் நமக்கு தெளிவுபடுத்துது, நமக்கு இப்படிதான் இருக்கும் டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த ஏ வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 கூட கனெக்ட் ஆகுது இல்லையா, ஏயை கொண்டு போய் 2ல சேர்த்துருக்கும். ஏயை கொண்டு போய் 2 கூட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏயினுடைய இமேஜ் வந்து 2, ஏயோடைய இமேஜ் 2. இதுக்கு பேர் என்ன? ஏயை 2 கூட கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ எப்படி சொல்லுவோம்னா, இமேஜ் ஆஃப் A is 2. ஓகே, அல்லது இமேஜ் ஆஃப் A is 2. ஓகேவா? அல்லது 2 is an image of A அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, நம்ம இமேஜ் ஆஃப் A is 2 எழுதுவோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் B is 3. B னுடைய இமேஜ் வந்து 3. அதே மாதிரி இமேஜ் ஆஃப் C யோட இமேஜ் வந்து 1. அடுத்து இமேஜ் ஆஃப் D யோட இமேஜ் வந்து 5. இந்த இமேஜ் அப்படின்னா ஓகே, இந்த இமேஜ் அப்படிங்கிறது நிழல் உரு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல வந்து நிழல் உரு, நம்மளோட நிழல்னு அர்த்தம். ஏயினுடைய நிழல் வந்து 2, B யோட நிழல் வந்து 3, C யோட நிழல் வந்து 1, D யோட நிழல் வந்து 5. இதைத்தான் நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ தமிழ்ல சொல்றப்ப இது எப்படி எழுதும் அப்படின்னு சொன்னா, ஏயின் நிழல் உரு, ஏயின் நிழல் உரு 2. சொல்ல புரியுதுங்களா? B இன் நிழல் உரு, B இன் நிழல் உரு 3, C இன் நிழல் உரு 1, D இன் நிழல் உரு 5. சொல்ல புரியுங்களா? ஸோ அப்போ டொமைன்ல உள்ள எலமெண்ட்டுக்கு பூரா கோடொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு கோடொமைன் எலமெண்ட் எப்படி என்ன ரிலேஷனா இருக்கும்? இமேஜா இருக்கும். டொமைன் உள்ள எலமெண்ட்டுக்கு பூரா கோடொமைன் எலமெண்ட் இமேஜஸா இருக்கும். சரிங்களா? மாத்தி சொல்றப்ப கோடொமைன்ல உள்ள எலமெண்ட்டுக்கு பூரா டொமைன் எலமெண்ட் வந்து ப்ரீ இமேஜ். என்ன சொன்னோம்? A2 is an image of A ன்னு சொன்னோமா? image of A is 2. அதாவது என்ன அர்த்தம்? 2 is an image of A. சரிங்களா? இப்போ A is an pre-image of 2. இரண்டினுடைய முன் உரு. A என்பது இரண்டின் முன் உரு. ப்ரீ இமேஜ் வந்து முன் உருன்னு அர்த்தம். சொல்ல போறீங்களா? ப்ரீ இமேஜ். இப்போ 2 அப்படிங்கிறது A யோடைய இமேஜ் அப்படின்னு சொன்னா, Aங்கிறது 2 உடைய ப்ரீ இமேஜ். சொல்ல போறீங்களா? இந்த 2ங்கிறது A யோடைய இமேஜ் அப்படின்னு சொன்னா, இந்த A வந்து 2 உடைய ப்ரீ இமேஜ். உதாரணத்துக்கு சொல்லிக்கலாம் இல்லையா, ஏயினுடைய தந்தை வந்து 2 அப்படின்னு சொன்னா, 2னுடைய பிள்ளை தான் A, குழந்தை தான் A. அப்படிதானா? A வந்து 2னுடைய Aக்கு 2 வந்து தந்தை. A அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு 2 வந்து தந்தை. அப்ப 2 அப்படிங்கிற நம்பருக்கு A வந்து பிள்ளை, குழந்தை. சொல்ல போறேன், இந்த ரிலேஷன் நான் சொல்றேன். அப்போ Aக்கு 2 வந்து இமேஜ் அப்படின்னு சொன்னா, 2க்கு A வந்து ப்ரீ இமேஜ். Aக்கு 2 வந்து நிழல் உரு அப்படின்னு சொன்னா, Aக்கு இந்த 2 வந்து நிழல் உரு அப்படின்னு சொன்னா, 2ற்கு A வந்து முன் உரு. இதே மாதிரி எல்லாத்தையுமே சொல்லலாம். சரிங்களா? 3னுடைய முன் உரு B, 1னுடைய முன் உரு C, 5னுடைய முன் உரு D. இப்படி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு எல்லாம் கோடொமைன் எலமெண்ட் இமேஜ்னு இருக்கும். கோடொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு எல்லாம் டொமைன் எலமெண்ட் வந்து ப்ரீ இமேஜ், முன் உரு அப்படின்னு சொல்லுவோம். அது பேரு முன் உரு. சரிங்களா? இமேஜ் அப்படின்னா நிழல் உரு, ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொன்னா முன் உரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம. ஓகே, இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து இப்போ நான் இன்னொரு 2 செட் எடுத்துக்கிறேன். இப்போ A அப்படின்னு செட் எடுத்திருக்கேன். இப்போ A அப்படிங்கிற செட்ல என்கிட்ட வந்து ஒரு P நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி
B அப்படி இன்னொரு செட் எடுத்திருக்கேன். அதுல வந்து Q நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து P எலமெண்ட்ஸ் இருக்கு, இதுல Q, இதுல P எண்கள் இருக்கு, இதுல வந்து Q எண்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த A-க்கும் B-க்கும் இடையில் F from A to B வரையக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வரைய முடியும்? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். A-க்கும் A-இலிருந்து B-க்கு எத்தனை வகையான சார்புகள் வரைய முடியும் அப்படின்னு சொன்னா Q பவர் P அளவு சார்புகள் வரைய முடியும். இது பாருங்க, A-இலிருந்து B-க்கு சொல்லுங்களா? அப்ப B-னுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை பேஸ்ல வரும், A-யோட உறுப்புகளின் எண்ணிக்கை பவர்ல வரும். சரிங்களா? அப்ப இத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும். A-ல-இருந்து B அப்படிங்கிற கணத்திற்கு இடையில இத்தனை உறவுகளை நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும். Q பவர் P அப்படிங்கிற நம்பர் ஆஃப் உறவுகளை நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும். சொல்ல போறீங்களா? சப்போஸ் என்னுடைய N ஆஃப் A-ல வந்து ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. N ஆஃப் B-ல வந்து ஒரு 2 எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா A-இலிருந்து B-க்கு வரையப்படக்கூடிய உறவுகளின் எண்ணிக்கை N ஆஃப் F, சார்புகளின் எண்ணிக்கை, உறவுகள் கூட சொல்ல சார்புகள் தான், சார்புகளின் எண்ணிக்கை N ஆஃப் F அப்படிங்கிறது 2 பவர் 3 ஈக்குவல் டு 8. 8 சார்புகள் நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும். A-இலிருந்து B-க்கு நம்மளால மொத்தம் 8 வகையான சார்புகளை நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, ரைட். இப்போ இதே மாதிரி இன்னொரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, இப்போ இது வந்து X அப்படின்னு ஒரு செட்டு, இது வந்து Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் F வந்து நான் கிரியேட் பண்றேன். ரெண்டுக்கு இடையில கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய இந்த சார்பகம் டொமைன் இருக்கு இல்லையா, அதுக்கு சில கண்டிஷன். என்ன கண்டிஷன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த கண்டிஷன் படி இங்க இருக்கிற எலமெண்ட் இங்க இருக்க எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான எலமெண்டா தான் இருக்கும். X-ல இருக்கக்கூடிய எலமெண்ட் Y-ல இருக்கிற எலமெண்டோட கனெக்ட் ஆகுற மாதிரியான எலமெண்டா தான் இருக்கணும். சரிங்களா? Y-ல இல்லாத ஒரு எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. X-ல உள்ள எலமெண்ட் Y-ல இல்லாத ஒரு எண்ணோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எலமெண்டா இருக்கக்கூடாது. ஓகே, புரியுங்களா? ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிறேன், இப்போ வந்து X அப்படிங்கிறது மெய்யன் கணம் எடுத்துக்கிறேன். இந்த Y-யும் மெய்யன் கணம், ரியல் நம்பர்ஸ். இதுவும் ரியல் நம்பர்ஸ், இதுவும் ரியல் நம்பர்ஸ். அப்போ ரியல் நம்பர் ரியல் நம்பர் கனெக்ட் பண்றேன். நான் ஃபங்க்ஷன் F எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா F of X equal to 1 by X plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த X அப்படிங்கிறது இந்த கேபிட்டல் X-ல உள்ள எலமெண்ட், கேபிட்டல் X-ல உள்ள எலமெண்ட இந்த F கொண்டு இப்போ F-ஆல ரிலேட் பண்றப்ப நேரா அது Y-ல இப்படி போய் சேரணும், Y-க்கு போறப்ப இப்படி போய் சேரணும். சொல்ல போறீங்களா? சப்போஸ் இங்க நான் ஒரு 1 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இந்த F இங்க கொண்டு போறப்ப என்ன செய்யும்? இந்த ஃபார்முலால X-க்கு பதிலா 1ன்னு போடும். அப்போ 1 by 1 plus 1 equal to 1 by 2. அப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பரை நேரா கொண்டு போய் எங்க சேர்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய 1 by 2ல கொண்டு போய் சேர்த்தோம். ஓகே, இங்க 2ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ F of 2 இது வந்து F of 1. சரிங்களா? இந்த F of 2 அப்படின்னா என்ன செய்யும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 divided by X-க்கு பதிலா 2 plus 1 1 by 3. அப்ப இங்க இருக்கக்கூடிய 1 by 3 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு இந்த 2-ஐ கொண்டு போய் சேர்த்தோம். இந்த கண்டிஷன் அடிப்படையில் சேர்க்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த கண்டிஷன் அடிப்படையில் இந்த X-ஐ பூரா கொண்டு போய் இங்க சேர்க்குது, கோடமையில் கூட Y-ல இருக்க எலமெண்ட் கூட சேர்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? இந்த X-க்கு பதிலாக நான் -1 போட்டேன் அப்படின்னு சொன்னா if X equal to -1 போட்டோம்னா F of X என்னவாகும்? நமக்கு 1 by 0 ஆயிருமா? 1 by 0 இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்படிதானே? ஓகேங்களா? இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. 1 by 0 அப்படிங்கிற டிஃபைன் பண்ண முடியாது. 0 by 1 வந்தா நம்ம ஈஸியா செஞ்சிருக்கலாம். பட் 1 by 0 வந்து வரையறுக்க முடியாது, நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய நம்பரை செலக்ட் பண்ணக்கூடாது. சொல்ல பாருங்க, இப்போ இந்த Xங்கிறது டொமைன் உள்ளது, சார்புல உள்ளது. சரிங்களா? அப்போ சார்புல எனக்கு என்ன இருக்கக்கூடாது? -1 இருக்கக்கூடாது. ஏன்னா -1 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனின் அடிப்படையில் இந்த -1 எது கூடயுமே சேர்க்க முடியாது. இங்க ஒரு -1 அப்படின்னு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த -1 இந்த கண்டிஷனின் அடிப்படையில் Y-ல இருக்கக்கூடிய எந்த நம்பரோட சேர்க்க முடியாது. அது மதிப்பே கிடையாது, வரையறுக்க முடியாத நம்பர் நமக்கு 1 by 0. சொல்ல போறீங்க 1 by 0 வரையறுக்க 0 by 1 கூட 0ன்னு சொல்லிடலாம் நம்ம. பட் 1 by 0 வரையறுக்க முடியாத நம்பர் நமக்கு. சொல்ல போறீங்களா? ஸோ அப்போ அப்படி ஒரு நம்பர் இந்த கணத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நம்பர் இந்த கணத்துல இருக்கக்கூடாது. அப்ப என்னுடைய சார்பகத்தை, என்னுடைய டொமைனை எப்படி உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா R -1 R அப்படிங்கிற செட்டில் இருந்து மெய்யன் கணத்திலிருந்து -1. சரிங்களா? R -1 மெய்யன் கணத்திலிருந்து -1 என்ற எண் நீங்களாக நீக்கிருக்கும். -1 அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற எந்த நம்பரை போட்டாலும் இது ஆன்சர் கொடுக்கும்.
நீங்க 0 போட்டீங்கன்னா கூட 1/0 + 1 1 1/1 1ன்னு ஒரு ஆன்சரை கொடுக்கும். வேற என்ன நம்பர் போட்டாலும் ப்ராப்பரான ஒரு ரியல் நம்பர் ஒரு மெய்யெண்ணை வந்து ஆன்சரா கொடுக்கும். இந்த -1 போட்டீங்கன்னா மட்டும் என்ன கிடைக்காது, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்காது, வரையறுக்க முடியாத ஆன்சர் தான் கிடைக்கும். நமக்கு வரையறுக்கப்பட டிஃபைன்ட் ஆன்சர் கிடைக்காது, அன்டிஃபைன்ட் ஆன்சர் தான் நமக்கு வந்து இங்க கிடைக்கும். சரிங்களா? அதனால என்னோட டொமைன்ல -1 இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு டொமைன்ல நான் எடுக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே கோடொமைன்ல ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரியே தான் இருக்கணும். கனெக்ட் ஆகாத மாதிரி எலமெண்ட் டொமைன் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் நீக்கிறதுக்கான வழியை பார்த்து டொமைனே மாற்ற வேண்டியது வரும். அந்த எலமெண்ட்டை நீக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் டொமைன் அப்படின்னு எடுப்பேன். இந்த எலமெண்ட்டை நீக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதா டொமைன் மதிப்பகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம்ல, இதை நம்ம எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 9th 10th எல்லாம் கிராஃப் ஷீட் கொடுத்து கிராஃப் படம் வரைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி படம் வரைய சொல்றப்ப ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. y = x² + 2x + 1 வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லி இப்படி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் எடுப்போமே. y = 2x வரைபடம் வரைக அப்படின்னு கொடுப்பாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த y = 2x வரைபடம் வரைக நம்ம உடனே என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணுவோம். முதல்ல மேலே x கீழே y. சரிங்களா? எக்ஸும் ஒய்யும் வச்சு ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகே, டேபிள்ல முதல்ல எக்ஸுக்கு பதிலா 0 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒய்யோட வேல்யூ 0 தானே. எக்ஸுக்கு பதிலா 0ன்னு போடுறப்ப ஒய்யோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், ஒய்யோட வேல்யூ இந்த ஃபார்முலால போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 2 × 0 0 ஆயிடும். சரிங்களா? அடுத்து எக்ஸுக்கு பதிலா 1 அப்படின்னு போடுறேன். 2 × 1 2, ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸுக்கு பதிலா -1 அப்படின்னு போடுறேன். எக்ஸுக்கு பதிலா -1 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 2 × -1 -2. ஓகேவா? அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ -2ன்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ -4 அப்படின்னு கிடைக்கும். இப்படி ஒரு டேர்மா கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பூரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்ல 0 ஒய்ல 0. அப்போ இந்த பாயிண்ட் பூரா மார்க் பண்றதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிராஃப் ஷீட் ரெடி பண்ணுவோம் நம்ம. ஓகே ரைட், இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இப்போ இந்த கிராஃப் ஷீட்ல இந்த பாயிண்ட்ஸ் அப்புறம் மார்க் பண்ணி x 0னா y 0, அப்போ xம் 0 yம் 0, இந்த பாயிண்ட் தானா xம் 0 yம் 0, இந்த பாயிண்ட். ஓகேவா? 0,0 ரைட். அடுத்து எக்ஸோட வேல்யூ 1 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 1 இங்க இருக்கு, ஒய்யோட வேல்யூ 2 இதா இருக்கு. இதான் x ஆக்சிஸ்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் y ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அப்போ 1,2 இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அடுத்து -1 இருக்கிறப்ப -2, எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து -2. ஓகேவா? இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து எக்ஸோட வேல்யூ 2 இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸோட வேல்யூ 2னா இது வந்து ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 2 இந்த இருக்கு, ஒய்யோட வேல்யூ 4 1 2 3 4. அப்போ 2 and 4 இந்த இடத்துல வரும். ஓகே, -2 இருக்கிறப்ப -4, எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னா இது -2 -4 -1 -2 -3 -4 இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன், எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படிதான் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா? இந்த கிராஃப் ஃபங்க்ஷன், இந்த கிராஃப் தான் நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா y = f of x. y = f of x தான் ஃபங்க்ஷன். எப்படி கொடுத்திருக்காங்க? y = 2x கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த 2x தான் f of x. இந்த 2x தான் f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அப்ப இந்த 2x வந்து என்ன செய்யும்? இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு x, இந்த f of 2x அப்படிங்கிறது x னுடைய ஒவ்வொரு வேல்யூவையும் கொண்டு போய் y ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணுது பாருங்க. 0வை 0 கூட அசைன் பண்ணுது, 1 2 கூட அசைன் பண்ணுது, -1 -2 கூட கனெக்ட் பண்ணுது, 2 4 கூட கனெக்ட் பண்ணும், -2 -4 கூட கனெக்ட் பண்ணும். சொல்ல போறீங்களா? சோ அப்ப இந்த f அப்படிங்கிற என்ன செய்யுது? x ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் கொண்டு போய் y ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் கூட நமக்கு கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம சாதாரண ஃபங்க்ஷன் அப்படிங்கறத y = f of x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுல இந்த x அப்படிங்கிறதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், தனித்த மாறி. தமிழ்ல சொல்றதா இருந்தா தனித்த மாறி, தனித்த மாறின்னு சொல்லுவோம். இந்த y அப்படிங்கிறதுக்கு பேரு டிபெண்டன்ட் வேரியபிள், சார்பு மாறி.
என்ன அர்த்தம்னா இந்த y ஆனது இந்த x ஐ சார்ந்து இருக்கும், x ஆனது தனித்து இருக்கும். இந்த x னோட மதிப்புகள் தனித்து பாருங்க, x க்கு பதிலா மதிப்பு நம்ம தான் கொடுத்தோம். இப்ப நான் 0 1 -1 2 -2 கொடுத்துருக்கேன், இப்படி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 0 2 4 6 8 கொடுக்கலாம், 0 1 2 3 கொடுக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. சொல்ல அந்த x னோட மதிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். பட் x க்கு பதிலா நம்ம என்ன மதிப்பு கொடுக்கோமோ அதை பொறுத்து y னோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனோட அடிப்படையில் மாறும். இந்த 2x அப்படிங்கிற ரிலேஷன் இருக்கு இல்லையா, இதனோட அடிப்படையில் இங்க மாறுது. நமக்கு x க்கு பதிலா வேற நம்பர் கொடுக்க அந்த நம்பரை பூரா இந்த சார்பின் அடிப்படையில் மாறுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு மாறாது. சொல்ல போறீங்களா? அப்போ y இன் மதிப்பானது x ஐ சார்ந்து இருக்கும், அந்த x வந்து தனிநபரை சார்ந்து இருக்கும், தனிப்பட்ட நபர் நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு பொறுத்தது. அப்போ x க்கு பேரு தனித்த மாறி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த y க்கு பேரு சார்பு மாறி டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம 9th 10th வரையோட கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, அது இந்த ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த கிராஃப் ஷீட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் இன்னும் கிளியரா சொல்றேன் இந்த விஷயத்தை இன்னும் கிளியரா சொல்றேன். x என்ற மாறியை பொறுத்து y என்ற மாறியில் ஏற்படக்கூடிய மாற்றம், சரிங்களா? the change on a variable y with respect to a variable x. x அப்படிங்கிற வேரியபிளை பொறுத்து yங்கிற வேரியபிள்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அப்படிதானே? இப்ப x க்கு வேற வேல்யூ கொடுக்க y ல வேற வேல்யூ போயிட்டு இருக்கு, எனக்கு y க்கு வேற நம்பர் தானா கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, அப்ப x மாத்த y மாறிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் சார்புன்னு சொல்றோம்ப்பா. ஃபைனல் டெஃபினிஷன் எங்க வந்து முடிக்கிறோம் பாத்தீங்களா? சோ x க்கு பதிலா நீங்க வேற வேல்யூ கொடுக்க y யோட வேல்யூ வேற வேலையா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப x ஐ பொறுத்து y மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, x ஐ பொறுத்து y வந்து என்ன செய்யும்? நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப x ஐ பொறுத்து y இல் ஏற்படக்கூடிய மாற்றம் அதுதான் சார்பு அப்படின்னு சொல்றோம். x ஐ பொறுத்து y இல் ஏற்படக்கூடிய மாற்றம் அதைத்தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? சார்பு, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகேவா? ரைட். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா மொத்தத்துல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். சோ இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோல டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னொரு வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணி ட்ரை பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.